கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்காக யார் இருக்கிறாங்க? எனக்காக வழக்காடுறதற்கு, எனக்காக பேசுகிறதற்கு, எனக்காக யுத்தம் செய்கிறதற்கு எனக்கென்று சொல்லி ஒருவரும் இல்லையே அப்படின்னு நினைக்கிற பல சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்துடுறோம். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக போராடுவார். அவர் உங்களுக்காக எதையும் செய்வார். ஒரே ஒரு வேர்டு, யாத்ராம 14:14, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்படி சொன்ன தேவன் செங்கடலை 2 பிளந்தா. இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அந்த செங்கடலை 2 பிளக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக பார்வோனுடைய சேனையை துரத்த முடியாது. அவங்களால முடியாத காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செய்தார். எப்பெல்லாம் ஆண்டவரே என்னால் முடியாது அப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் அத்தனையும் முடித்து காட்டுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இருதயத்தில் எனக்காக அப்படின்னு நினைக்கிறீங்கள, உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சும்மா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நடக்க போகிற காரியத்தை பாருங்கள். மொர்தெகாய் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆணவம் பிடித்த ஆமான் என்கிற ஒரு கொடிய மனிதன் எழும்புகிறான். ஆமான் நினைத்தால் மொர்தெகாயை இல்லாமலே ஆக்க முடியும். அவனுடைய எண்ணம் அதுதான். எல்லாரும் என்னை கண்டு பயப்படணும். மொர்தெகாய்க்கு நான் கொடுக்க போகிற தண்டனை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நினச்சான் ஆமான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ராணிங்கிற பவரை யூஸ் பண்ணலை. அதுதான் பியூட்டி. ராணிங்கிற அதிகாரத்தை எஸ்தர் பயன்படுத்தலை. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உபவாசத்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணினா. எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் மொர்தெகாய்க்காக ஆயத்தமாக்கப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். காரணம், கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், எனக்கு கணவர் கிடையாது, 3 பெண் பிள்ளைகள். எனக்கு விரோதமாக பலர் யுத்தம் பண்ண வந்தாங்க. நான் அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுவேன், அவங்க கூட பிரச்சனை பண்ணுவேன். ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ சண்டை போடாத, நான் யுத்தம் பண்ணுவேன். நீ போராடாத, நான் போராடுவேன். நீ வழக்காடாத, நான் வழக்காடுவேன். நான் ஒரே ஒரு காரியத்தை செய்தேன். ரோமர் 12:12, நம்பிக்கையில் ஹாப்பியாகி, உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து, செபத்தில் உறுதியாய் தரித்திருந்தேன். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழும்பினார். எனக்கு விரோதமாய் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களுக்கு எதிராய் தேவன் போராட ஆரம்பித்தார். அவர்கள் அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் அழித்து போட்டார். சில பேர் என்னோடு கூட வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அத்தனை பேருக்கு கண்களுக்கு முன்பாக என்னையும் என்னுடைய 3 பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் யுத்தம் பண்ணணுன்னா நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினா மட்டும் போதும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே,
நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.